மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். அரசு நிர்வாகத்துல ஆளுநர் தலையிடுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள்னு அமைச்சர் வன்னியரசு தெரிவிச்சிருக்காரு. வைகை ஆறு குறித்த ஆளுநரின் பேச்சு குறித்து அமைச்சர் வன்னியரசு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஆளுநர் அர்லேக்கர் பேச்சு தொடர்பாக அமைச்சர் வன்னியரசு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அரசு நிர்வாகத்தில் ஆளுநர் தலையிடுவதை மக்கள் ஏற்க மாட்டார்களும் சொல்லியிருக்காரு. வைகையை சீரமைக்காவிட்டால் ஆளுநர் மாளிகையே களம் இறங்கும் என தெரிவிச்சிருக்காரு. இறையாண்மை நிர்வாகத்தில் ஆளுநர் தலையிடுவதை மக்கள் ஏற்க மாட்டார்களும், ஆளுமை உள்ள புதிய முதலமைச்சர் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாத்து வருகிறார் என்றும் சொல்லியிருக்காரு அமைச்சர் வன்னியரசு. ஆளுநர் முதலமைச்சருக்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை சொல்லலாம். நதிகள் பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு பார்த்து கொள்ளும்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் வன்னியரசு. வைகை ஆறு குறித்த ஆளுநரின் பேச்சு குறித்து அமைச்சர் வன்னியரசு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், அமைச்சர் வன்னியரசு என்ன சொல்லியிருக்காரு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரையில நேற்று தமிழகத்தினுடைய பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மதுரை வைகை ஆற்றை பார்த்தேன், ஆறு உள்ளது, நான் நீர் எங்கே அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருந்தார். துப்பாக்கி எடுத்து போருக்கு செல்வது மட்டுமில்லாமல் நதிகளை மீட்பது தேசப்பற்றுதான். வைகையை மீட்க இளைஞர்கள் முன்வர வேண்டும். வைகை ஆற்றை யாரும் சீரமைக்காவிட்டால் ஆளுநர் மாளிகையே களமிறங்கும் என்று தன்னுடைய உரையில குறிப்பிட்டிருந்தாரு. அதன் காரணமாகவே சென்னை, அதாவது மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர், கலெக்டர் மற்றும் காவல்துறை ஆணையர், மதுரை மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட அதிகாரிகளோடு ஆய்வுக் கூட்டத்தையும் பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் நடத்தியிருக்கிறார். இதை குறிப்பிட்டுத்தான் அமைச்சர் வன்னியரசு அவர்கள் கேரளாவினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அர்லேக்கர் கடந்த 12ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு ஆளுநராக பதவியேற்றார். பொறுப்பு ஆளுநருக்கு பொறுப்பு இருக்க வேண்டுமா என்ற கேள்வியை முன்வைத்து தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். காரணம் என்னவென்றால், மும்மொழி கொள்கை எனும் பெயர்ல இந்தி திணிப்பு, தலித்கள் மற்றும் சமூகத்துக்கு எதிரான பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் போது அதற்கு எதிராக ஆளுநர் குரல் கொடுக்கிறாரா? 3,884 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இருக்கிறது, அதை பெற்றுத் தருவதற்கு இதுவரை ஏதாவது பேசியிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அடுக்கடுக்காக எழுப்பியிருக்கிறார் அமைச்சர் வன்னியரசு ஆளுநருக்கு எதிராக. தமிழ்நாட்டுடைய நீர் ஆதாரமான காவிரி ஆற்றை தடுத்து அங்கு மேகதாதுல அணை கட்ட கர்நாடக அரசு முயல்கிறது, இதற்கு எதிராக ஏதாவது கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார கோரிக்கைகள் குறித்து எதுவும் பேசாத ஆளுநர் தற்போது மதுரையில இந்த மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இந்த கேள்வி எழுப்புவது எதற்கு அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்துதான் இந்த கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து ஆளுநருக்கு எதிராக பதிவு செய்கிறார். தமிழ் வளர்த்த மதுரையில தமிழர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டுடைய இறையாண்மைக்குள் நிர்வாகத்துக்குள் ஆளுநர் தலையிடுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறதா அமைச்சர் வன்னியரசனுடைய கருத்தாக இருக்கிறது. ஆளுநர் அவர்கள் மதுரையில பேசிய பேச்சும் அதே நேரத்துல ஆலோசனை கூட்டத்துக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை வன்னியரசு அமைச்சர் அவர்கள் ஆளுநருக்கு எதிராக பதிவு செய்துள்ளார். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.